வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்ல இருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவுல ஆறாம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். ஆறாம் பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் ரொம்ப பயப்படணும். ஆறாம் பாவம் அப்படின்றது நம்ம மறைவு ஸ்தானங்கள்ல ஒண்ணு. 6, 8, 12 அப்படின்னு சொல்றோம்ல. 6, 8, 12 அப்படின்றது ஜாதகத்துல நம்ம ஒரு தூர்த்தா தூர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த ஆறாம் பாவத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும். கண்டிப்பா ஆறாம் பாவம் நல்லா இருந்தாதான் நம்ம போய் கடன் அப்படின்றது ஆறாம் பாவம்னு சொல்றோம். நல்லா இருந்தாதான் போய் கடன் கேட்டாலே கடன் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஆறாம் பாவம் நல்லா இருந்தாதான் நாம போய் ஒரு கடன் கேட்டா கடன் கிடைக்கும். அது சுப கிரகமா நல்ல கிரகமா இருக்கும்போது தான் ஒரு நோய் வருதுன்னா சீக்கிரமா குணமாகும். ஓகேங்களா? ஆறாம் பாவத்துலலாம் சனி பகவான் இருந்தாரு அப்படின்னா அந்த நோய் குணமாக தாமதமாகும். அது போல ஆறாம் பாவம் கெட்டு போச்சு அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஆறாம் பாவம் ரொம்ப ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணும், ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா ஆறாம் பாவம் அப்படின்றதான் வெற்றி ஸ்தானம். ஓகேங்களா? அதனால ஆறாம் பாவம் அப்படின்றது கெடுதல் கிடையாது. ஆறாம் பாவத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு போட்டித் தேர்வு எழுதுறாங்க அப்படின்னா அதுல ஜெயிக்கணும் அப்படின்னா அதுல ஆறாம் பாவம் அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும். ஆறாம் பாவம் நல்லா இருந்தாதான் அவங்க ஒரு போட்டித் தேர்வுல வெற்றி பெற முடியும். வெற்றி ஸ்தானம், வெற்றி பெறும் அமைப்பு அப்படின்றது ஆறாம் பாவத்துலதான் இருக்கு. ஓகேங்களா? அதனால ஆறாம் பாவம் முக்கியமான பாவம். அப்ப ஆறாம் பாவத்துல உள்ள காரகத்துவங்கள் என்னன்னு பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஆறாம் பாவம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம உறவுல அம்மாவோட தம்பி, அதாவது சித்தியா இருந்தாலும் அம்மாவோட அடுத்த பிறந்த பிறப்பு, சித்தியா இருந்தாலும் தாய்மாமன், சின்ன தாய்மாமன், அம்மாவுடைய தம்பி, அப்படி மூத்த தாய்மாமன் அப்படின்றது 2ஆம் பாவம். 4க்கு 11. அம்மாவுக்கு அடுத்த பிறந்த பிறப்பு தம்பின்னு பாத்தீங்கன்னா தாய்மாமன் அப்படின்றது 6ஆம் பாவம். ஓகேங்களா? அதான் உயிர்காரகத்துவம். அப்ப சாதாரணமா கடன் சொல்றோம், நோய் சொல்றோம். நோய், கடன், எதிரி, நம்மளுடைய எதிரிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது 6ஆம் பாவம் தான். அப்ப அதுல சுபகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கடனா இருந்தாலும் எதா இருந்தாலும் சீக்கிரம் அடைஞ்சிரும். நம்ம போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும். 6ஆம் பாவம் நல்ல நிலைமையில 6ஆம் அதிபதி போய் ஒரு இடத்துல நல்ல நிலைமையில இருந்தாதான் அந்த கடன் நம்மளுக்கு கிடைக்கும். கேட்டாலும் சீக்கிரம் அடைக்கவும் முடியுங்க. அப்படி இல்லைன்னா அந்த 6ஆம் பாவம் சார்ந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். 6ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஒரு நோய் வந்தாலும் சீக்கிரமா குணமாவாது. ஓகேங்களா? அதனால 6ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு வெற்றி ஸ்தானம் சொல்றேன். நம்ம ஒரு போட்டி பந்தயங்களை ஜெயிக்கணும், ஒரு எக்ஸாம்ல ஜெயிக்கணும், ஒரு விஷயத்துல ஒரு தேர்தலில் போட்டிடுறோம், அதுல ஜெயிக்கிறோம்னா அதுல 6ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஏன்னா அது 7ஆம் பாவம் அப்படின்ற எதிரியோட விரயம். அப்ப எதிரியோட விரயம் தான் நம்மளுக்கு வெற்றி அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிரியோட விரயம் அப்படின்றது நம்மளுக்கு வெற்றின்றதால 6ஆம் பாவம் நல்லா இருந்தாதான் நாம ஜெயிக்க முடியும். ஒரு காரகத்துவத்தை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்துங்க. 7ஆம் பாவம்ன்றது நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அவங்களுடைய விரயம் அப்படின்றது 6ஆம் பாவம், அது நம்மளுக்கு வெற்றி ஸ்தானம். ஓகேங்களா? அப்படிதான் அந்த 6ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அடுத்து 6ஆம் பாவம் அப்படின்றது வாடகை வருமானங்க. வாடகை வீடு, அதாவது வீடு கட்டி வாடகை வருது. வாடகை வருமானம் எது மூலியமாவது அவங்களுக்கு வாடகை வருமானம் வருமா, எனக்கு வாடகை வருமானம் வருதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 6ஆம் பாவத்தை பார்த்துதான் நம்ம வாடகை வருமானம் எனக்கு உங்களுக்கு உண்டு, நீங்க வாடகைக்கு கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சின்ன சின்ன விபத்து, பெரும் விபத்து அப்படின்றது 8ஆம் பாவம். சின்ன விபத்து, ஒரு கீழே விழுந்துடுறோம், ஒரு ஒரு கை கால் சிராய்ப்பு ஏற்படுது அப்படின்னா அது 6ஆம் பாவம். சின்ன விபத்தா இருந்ததுன்னா அது 6ஆம் பாவம். 6ஆம் பாவம் தான் நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் மாத சம்பளம் வாங்குறது. மாத சம்பளம் அப்படின்றது 6ஆம் பாவம். ஒருத்தவங்கிட்ட போய் அடிமை தொழில் செய்யறது, ஒருத்தவங்கிட்ட சம்பளம் வாங்கி அவங்க வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினா அது 6ஆம் பாவம். நம்மளே சொந்தமா தொழில் செஞ்சு அது 10ஆம் பாவமும் 7ஆம் பாவமும். ஒருத்தவங்கிட்ட போய் வேலை செஞ்சு நம்ம சம்பளம் வாங்கினா அது 6ஆம் பாவம். ஓகேங்களா? 6ஆம் பாவம் அப்படின்றது மாத சம்பளம். அது போல சிறு விபத்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருத்தவங்க சொல்றத ஒருத்தவங்க ஏத்துக்காத தன்மை, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கருத்து வேறுபாடு அப்படின்றது ஒருத்தவங்க சொல்றத ஒருத்தவங்க ஏத்துக்காத தன்மை. லக்னாதிபதியே போய் 6ல இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க சொல்றத டக்குனு இவர் ஏத்துக்க மாட்டார். கருத்து வேறுபாடு அப்படின்றது 6ஆம் பாவம். அது போல உத்தியோகம், அதான் நம்ம முன்னாடியே சொன்ன போல மாத சம்பளம் வாங்குறது. ஒருத்தவங்க கை நீட்டி சம்பளம் வாங்கினா உத்தியோகஸ்தானம், அப்படி உத்தியோகம் நல்லா இருக்குதா, உத்தியோகம் கிடைக்குதா, இல்ல உத்தியோகத்துல நம்ம நிலைக்க முடியுமா, உத்தியோகம் பிரச்சனை இல்லாம இருக்குதா அப்படின்லாம் பார்க்கணும். அப்படின்னா 6ஆம் பாவத்தை தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல உத்தியோகம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது சின்னதா ஒரு தொழில் செய்யறோம். பெருந்தொழில், பெரிய முதலீடு வச்சு செஞ்சா அது 10ஆம் பாவம். சிறிய முதலீடு வச்சு செஞ்சா அது 6ஆம் பாவம். சின்னதா பொட்டி கடை வைக்கிறாங்க அப்படின்னா 6ஆம் பாவமும் புதன் தான் அந்த சின்ன பொட்டி கடை சின்னதா வைக்கிறாங்கல்ல, அது போல
அது போல சின்ன பொட்டி கடை, அது போல சிறு தொழில் அப்படின்னு செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து ஆறாம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஆறாம் பாவம் அப்படின்னா வந்து வயிற்று பகுதியை கொடுக்கும். அதுல நோய் வந்தது அப்படின்னா ஆறாம் பாவத்தோட காரகம் அப்படின்றது வயிற்று வலி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடுப்பு, பின் சைடு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, வயிற்று வலி அப்படின்றது ஆறாம் பாவத்துல வந்துடும். அதுபோல உணவு பழக்க வழக்கம், உணவு பழக்கம், அவங்க எந்த உணவு சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உணவு முறை அப்படின்றது ஆறாம் பாவத்தை பார்த்து சொன்னா உணவு பழக்க வழக்கம். ஏன்னா ரெண்டாம் பாவம் தான் வாயி, ஆறாம் பாவம் அப்படி 2, 6 இதை வச்சுதான் உங்களுடைய உணவு பழக்கத்தை சொல்லணும். ஓகேங்களா? அது போல வந்து ஆறாம் பாவம் அப்படின்றது ஒரு எட்டாம் பாவம் அப்படின்றது ஒரு பொருள் காணாம போறது அப்படின்னு சொன்னா எட்டாம் பாவம் ஒரு காணாம போச்சு அப்படின்னு வந்து ஒரு நம்மகிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுக்க, பிரசனத்துல பார்க்கும்போது அது எட்டாம் இடம்ன்றது காணாம போறது. 12ஆம் இடம்ன்றனா நம்மளை விட்டே போயிடுறது, தொலைஞ்சு போயிடுது. ஆறாம் இடம் தான் ஞாபக மறதியா ஒரு இடத்துல வச்சிருப்போம். ஞாபக மறதியா ஒரு இடத்துல வச்சிருந்தா அந்த பொருள் வந்து ஆறாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணிச்சுன்னா ஞாபக மறதியா இங்கேயே தான் இருக்கு, உங்களை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆறாம் பாவம் அப்படின்றது அந்த காணாமல் போறதால ஞாபக மறதியா நம்ம எங்காந்து வச்சுதான் அது ஆறாம் பாவத்தை குறிக்கும். அது நம்மகிட்ட வேலை செய்யற வேலையாட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஆறாம் பாவத்தை தான் பார்க்கணும். வேலையாட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆறாம் பாவத்தை தான் பார்க்கணும். ஓகேங்களா? அதே போல ஆஹ் விவாகரத்து, அதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா ஆறாம் பாவம் நடக்கும்போதுதான், ஆறாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் இல்ல ஆறாம் அதிபதியோட புத்தி இல்ல ஆறாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தோட சாரவாகன கிரகம் வந்து தசாபத்தியா நடத்தும் போதுதான் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. அதுதான் விவாகரத்து. 2 பேருக்கும் நடந்ததுன்னா அது விவாகரத்தை நோக்கி போயிடுது. அப்ப ஆறாம் பாவம் என்னது? விவாகரத்து, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது எந்த பாவத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னா ஆறாம் பாவத்தை பார்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா ஆறாம் பாவம் இயங்குச்சு அப்படின்னா அது 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் அப்படின்றதால கண்டிப்பா கணவன் மனைவி பிரச்சனை வந்து ஆறாம் பாவம் இயங்கும் போது வரும். ஓகேங்களா? அந்த ஆறாம் பாவம்ன்றது விவாகரத்து. ஒரு நீண்ட நாள் ஒரு 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 நோய், அதாவது நீண்ட நாள் ஒரு குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னா அந்த ஆறாம் பாவத்து கூட 8ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் சம்மந்தப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு புண்ணே இருக்குன்னு வச்சுங்களா, அது ஒரு சின்ன புண்ணா இருந்தா ஆறாம் பாவம், அது 8, 12ஓட தொடர்பு ஆயிடுச்சு அப்படின்னா அது நீண்ட நாள் குணப்படுத்த முடியாத புண்ணா மாறிடும். ஓகேங்களா? அது போல ஆஹ் ஆறாம் பாவம் அப்படின்றது 8, 12ஓட சேர்ந்ததுன்னா எதா இருந்தாலும் அந்த பிரச்சனையோட தீவிரம் அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வழக்கா இருந்தாலும் இல்ல நோயா இருந்தாலும் அது 8, 12 கூட சேரும்போது அது வந்து சிறப்பான அமைப்பு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது வந்து மருந்து எல்லாமே ஆறாம் பாவம் தான். மருந்து, அதாவது மருத்துவம் அப்படின்னும் போது ஆறாம் பாவத்துக்கு சூரியன், அதாவது ஆறாம் பாவம் கெட்டா வந்து நோயாளி, நல்லா இருந்தா மருத்துவம்னு சொல்லும். இப்ப ஆறாம் பாவத்துக்கு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருக்குது, இல்ல ஆறாம் பாவத்துக்கு சூரியன் செவ்வாய் தொடர்பு இருந்து அது நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா அது வந்து மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பை சொல்லும். ஓகேங்களா? ஆறாம் பாவம் மருத்துவம் படிக்கிற வாய்ப்பையும் ஆறாம் பாவம் சொல்லும். ஏன்னா நோய் அப்படின்றது கெட்டுட்டா நோய், நல்லா இருந்தா மருத்துவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஆறாம் பாவத்துல நிறைய நல்ல காரகத்துவங்கள் இருக்கு. ஆறாம் பாவம்னாலே பயப்பட வேணாம். நீங்க குறிப்பா 8ஆம் பாவம் வந்து நீங்க மறைவு ஸ்தானங்களை முக்கியமா 12 கூட ஒரு வகையில வந்து பெரிய அளவு பாதிக்காது. ஆனா இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 அப்படின்றதுல 8ஆம் பாவம் அப்படின்றத எடுத்துங்க. 8ஆம் பாவம் தான் கடுமையான பாதிப்பை கொடுக்குற பாவம் ஒரு ஜாதகத்திலே. அது வந்து நீங்க ஒவ்வொரு பாவத்தில இருந்து 8ஆம் பாவம் பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகம் நின்ற இடத்துல இருந்து 8ஆம் பாவத்துல என்ன கிரகம் இருக்கோ அதனுடைய நேரம் நடக்கும் போதும் பாதிக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதனால ஆறாம் பாவத்துக்கு ரொம்ப வந்து ஆறாம் பாவம் இது மறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க வந்து அது போல வந்து அது மைனஸா நினைக்க வேணாம்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இப்ப ஆறாம் பாவ அதிபதி ஒரு இடத்துல இருந்து புத்தியை நடத்துறாரு, அது மற்ற பாவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான விளைவை தரும் அப்படின்னு பார்க்கணும். ஆறாம் பாவத்துல பெரும்பாலுமே வந்து ஆஹ் ஒரு இப்ப கடனா இருக்குதுன்னா அது வந்து ஒரு ஆறாம் பாவம் ஒரு சனி பகவானோட வீடா இருக்குன்னா அது நீண்ட நாளா இருக்கும். ஒரு சந்திரன் இருக்கு ஆறாம் பாவத்துல, இல்ல சந்திரனோட வீடா இருக்கு அப்படின்னா அது வந்து பெருசா வளராரு, வந்து போகும். ஒரு நோய் வந்த போல இருக்கும், உடனே குணமாயிடும். அப்ப இருக்கிற கிரகத்தை வச்சு நம்ம அந்த நோயோட தாக்கத்தையும் அந்த கடனோட தாக்கத்தையும் பிரச்சனையோட தாக்கத்தையும் சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப ஆறாம் பாவம் போட்டித் தேர்வுன்னு வரும்போது ஒரு சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்குன்னா நல்லா கடுமையா போராடி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சந்திரன் இருக்குன்னா அவங்க போட்டித் தேர்வுக்கு 1க்கு 2 தடவை மெனக்கிடணும், நல்லா படிச்சுக்கணும் அவங்க, அது போல சொல்ல வரேன். ஓகேங்களா? அது போல ஆறாம் பாவத்துல இருக்கிற கிரகத்தை பொறுத்து அவங்க வந்து செயல்பாடு இருக்கணும், அப்போ போட்டித் தேர்வுல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப ஒரு ஆறாம் பாவ அதிபதி ஒரு இடத்துல இருந்து புத்தி நடத்துறாரு அப்படின்னா அது மற்ற மற்ற பாவங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு பாவத்திலிருந்து ஆறாம் பாவம்
ஒவ்வொரு பாவத்தில இருந்து ஆறாம் பாவம் வந்து அந்த அந்த பாவத்துடைய நோய், கடன், நோய், பிரச்சனை நம்ம சொன்ன இந்த காரகத்துவத்தெல்லாம் ஒவ்வொரு பாவத்தில இருந்து ஆறாம் பாவம் நீங்க எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாவத்தில இருந்து ஆறாம் பாவம் அப்படின்றது அந்த பாவத்தோடைய ஒரு சின்ன விபத்து, அந்த பாவத்துடைய வாடகை வருமானம், அந்த பாவத்துடைய அடிமை தொழில், அதுபோல அவங்களுடைய சொல்லணும். ஒரு 9ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவம் பாக்குறீங்க அப்படின்னா அந்த 9ஆம் பாவம் தந்தையாருடைய உடல் நலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 6 பார்க்கணும். தம்பியோட உடல்நிலைன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் பார்க்கணும். அதுபோல அம்மாவுடைய உடல் நலம், அவங்களுடைய வாடகை வருமானம், அவங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடம் பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் 6ஆம் பாவத்தை எடுத்து அவங்களுடைய வேலை, உத்தியோகம், கடன், நோய், வழக்கு, வாழ்க்கையில வெற்றி பெற அமைப்பு, அவங்களுடைய வாடகை வருமானம், அவங்க கணவன் மனைவிக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் 6ஆம் பாவம் சொல்லும். ஓகேங்களா? இப்ப நம்ம ஒரு உதாரணங்கள்ல எடுத்துக்கலாம். உதாரணங்களுக்கு ஒரு மேஷ லக்னம். உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம்னு வச்சுங்க. ஒரு மீன லக்னம். லக்னத்துல இருந்து 6ஆம் பாவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் 6ஆம் பாவம். லக்னத்துல இருந்து 6ஆம் பாவம். ஓகேங்களா? இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவம் வேலை செஞ்சாலே வந்து அந்த 6ஆம் பாவத்துக்கு நம்ம இது வரைக்கும் சொன்ன காரகத்துவங்கள் செயல்படும் சொல்றோம். இது வந்து 6ஆம் பாவம் அப்படின்றது 2ஆம் பாவத்திற்கு எடுத்தீங்க அப்படின்னா 2ஆம் பாவத்திற்கு அந்த அந்த இது வந்து 5ஆம் பாவமா வரும். 2ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு இந்த 2ஆம் பாவத்திற்கு இங்க இருந்து எண்ணீங்கன்னா 5ஆம் பாவமா வரும். அப்ப 2ஆம் பாவம் அப்படின்றது குடும்ப உறவுகள், குடும்ப உறவுகள். 2ஆம் பாவம்ன்றது மூத்த தாய் மாமான்னு சொல்றோம். அந்த 2ஆம் பாவத்துக்கு ஆஹ் 2ஆம் பாவம் அப்படின்றதுக்கு திரிகோண பாவம். அப்ப 6ஆம் பாவம் நல்லா வேலை செய்யும் போது நம்மளுக்கு 6ஆம் பாவம் இயங்கும் போது நல்லா பொருளாதாரம், எப்பயுமே 2, 6, 10 தான் நம்ம வந்து பொருளாதார பாவம்னு சொல்றோம். அப்ப 2க்கு திரிகோண பாவம் அப்படின்றதால 5 அப்படி 2க்கு திரிகோண பாவம் 6 அப்படின்றதால இந்த 6ஆம் பாவம் இயங்கும் போது கண்டிப்பா அந்த 6ஆம் பாவம் இயங்கும் போது நல்ல பொருளாதார வரவு நல்லா இருக்கும், தொழில் நல்லா நடக்கும், நல்லா காசு பணம் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு இது சப்போர்ட் பண்ற பாவம் 6ஆம் பாவம். அதனால 2ஆம் பாவத்துக்கு பிரச்சனை இல்லாத இடம். ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் பாவத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்திற்கு இது 4ஆம் பாவமா இருக்கும். அப்ப 6ஆம் பாவம் அப்படின்னும் போது 6ஆம் பாவம் வேலை செய்யும் போது 3ஆம் பாவத்திற்கு அது 4ஆம் பாவமா இருக்கிறதால 3ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமா இருக்கிறதால 3ஆம் பாவம்ன்றது சகோதர உறவு. 3ஆம் பாவம் அப்படின்றது மாமனார். அப்ப மாமனார் வந்து வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, இல்ல சகோதர உறவு வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ இந்த காலகட்டத்துல நடக்கலாம். ஏன்னா 3ஆம் பாவத்திற்கு அது 4ஆம் பாவமா இருக்கு. நம்மளுக்கு 6ஆம் பாவம். ஆனா 3ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமா இருக்கிறதால சகோதர உறவுக்கு இடம் வாங்குறதோ, இல்ல 3ஆம் பாவம்ன்றது மாமனார் இடம் வாங்குறதோ, வீடு கட்டுறதோ அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அது 3ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவமா வேலை செய்யறதால. அடுத்தது 4ஆம் பாவம். 4ஆம் பாவத்திற்கு இது 3ஆம் பாவமா வருது. 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம்ன்றது தாயார். 4ஆம் பாவம் அப்படின்றது நம்ம வீடு, வண்டி, வாகனம். 6ஆம் பாவம் நடக்கும்போது அந்த ஒரு சொத்து அடுத்த சொத்தா மாறுது. அப்போ ஒரு பாவத்தோட வளர்ச்சின்னு சொல்றோம். அதாவது 2வது சொத்து, முதல் சொத்து அப்படின்றது 4ஆம் பாவம். நம்ம அடுத்தது இன்னொரு சொத்து வாங்கினா அதனுடைய வளர்ச்சி தானே சொல்றோம். ஒரு 3ஆம் பாவம் நடத்தும் போது சொன்னேன், ஒரு பாவத்தோட வளர்ச்சின்றது அதனுடைய 3ஆம் பாவம் அதனுடைய பரிணாமம்னு சொன்னேன். அப்ப 4ஆம் பாவம் அப்படின்றது முதல் சொத்து அப்படின்னா அதனுடைய அடுத்த சொத்துன்றது அதுல இருந்து 3ஆம் பாவம். 5ஆம் பாவம்ன்றது முதல் குழந்தை அப்படின்னா அதுல இருந்து 3 7ஆம் பாவம்ன்றது 2வது குழந்தை. அது அதே போலதான் 4ஆம் பாவம்ன்றது முதல்ல ஒரு சொத்து வாங்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் பாவம் இயங்கும் போது நம்ம இன்னொரு 2வது சொத்து வாங்கலாம். அப்ப 2வது சொத்து அப்படின்றது 6ஆம் பாவத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு அது 2வது சொத்தா வேலை செய்யும். அம்மாவுக்கு 4ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் அப்படின்றதால அம்மாவுக்கு இடமாற்றம், அம்மா எங்காவது மாறலாமா, இங்கேருந்து இந்த பிள்ளை வீட்டுல இருக்கிற அங்க போலாமா, இல்ல நான் ஏதாவது வீடு மாறலாமான்னு அம்மாவுக்கு கேட்டாங்க அப்படின்னா அதை சொல்லலாம். ஓகேங்களா? 4ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவமா இருக்கு. ஓகேங்களா? 5ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவத்திற்கு 2ஆம் பாவம் அப்படின்னா 5ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய தாத்தா அவங்களுக்கு 2ஆம் பாவமா வேலை செய்யறதால இந்த காலகட்டங்கள்
அவங்களுக்கு நல்லா வருமானம் வரும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க இருக்கிற கிரகங்களை பார்த்து அந்த கிரகங்களுடைய எந்த கிரகம் தொடர்பு இருக்குன்னு பார்த்து அந்த கிரகம் கோச்சாரத்துல எங்க இருக்குன்னு பார்த்து தான் இதெல்லாம் நம்ம பதிலா சொல்லணும். இப்படிதான் இந்த கிரகம் வந்து இருக்கிற இடத்துக்கு மற்ற பாவங்களுக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் இயங்கும் போது நம்மளுக்கு 6ஆம் இடம் நாம பிரச்சனையில இருக்கோம், ஏதோ கடன்ல இருக்கோம்னு வச்சுங்க. ஆனா அது தாத்தாவுக்கு வருமானம் வர்ற நேரமா இருக்கும். ஒரு நம்மளுடைய தம்பி சகோதர உறவோ இல்ல மாமனாரோ அந்த காலகட்டத்துல ஒரு இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. அது போ அது போல எல்லாம் நடக்கும். அதை நீங்க கவனிச்சு பாருங்க இனிமே பார்க்கும்போது. அடுத்தது 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம். 7ஆம் பாவத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்திற்கு இப்படியே எடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி போனீங்கன்னா 1 2 3 இப்படியே போனீங்க அப்படின்னா இது வந்து 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமா வரும். 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம்னா கூட்டு தொழில பிரச்சனை. கூட்டு தொழில் நம்ம ஏதாவது கூட்டு தொழில் வச்சுன்னா அது வந்து பிரச்சனையா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அல்ல டைவர்ஸ், விவாகரத்து, பிரிவினை, இது எல்லாத்தையும் கொடுக்கறது அப்படின்னும் போது 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமா இருக்கிறதால இல்ல மனைவிக்கு வந்து மருத்துவ செலவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் பாவம் இணையும் போது மனைவிக்காக நம்ம மனைவி 6ஆம் பாவம் அப்படின்னு 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் அப்படின்றதால 12ஆம் பாவம் மருத்துவமனை. அப்ப மனைவிக்கு விரயம், அல்ல மனைவியே விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு. அதனாலதான் 6ஆம் பாவம் இயங்கும் போது திருமணம் பண்ணக்கூடாது. அப்ப 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு இருந்தா இப்ப திருமணம் பண்ணாலும் அப்ப திருமண வாழ்க்கை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப 6ஆம் பாவம்ன்றது 7ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம்ன்றதால கூட்டு தொழில பிரச்சனை, நண்பர்கள் கூட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களால விரயம் இல்ல அவங்களுக்காக விரயம் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்துல 6ஆம் பாவம் இயங்கும் போது 7க்கு 12 இருக்கிறதால இது சார்ந்த விஷயம் நடக்கிறோம். அடுத்தது 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவம். இப்ப 8ஆம் பாவத்துக்கு 11ஆம் பாவம்ன்றது 6ஆம் பாவம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்னோம். ஒரு பாவத்தோடைய 3 11ஆம் பாவம் அந்த பாவத்தோட வளர்ச்சி அப்படின்னு. இப்ப இது 8ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவமா இருக்கு. 6ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவமா 8ஆம் பாவமா இருக்கு. அப்ப 6ஆம் பாவத்தோடைய வளர்ச்சி அப்படின்றது 8ஆம் பாவமா மாறிடும். ஒரு சின்ன நோயா இருக்கு அப்படின்னா அது பெருநோயா மாறும். ஒரு சின்ன கடனா இருக்குன்னா அது பெருங்கடனா மாறும். ஏன்னா 8ஆம் பாவத்துக்கு அது லாபஸ்தானமா இருக்கு. 8ஆம் பாவத்துக்கு அது லாபத்தை கொடுக்குது. 8ஆம் பாவம் சார்ந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுறோம்னு சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? அது 6ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவமா இருக்கிறதால 8ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவத்துல இருக்கிறதால அந்த பாவம் சார்ந்த விஷயத்துல இது 8ஆம் பாவத்திற்கு அது 11ஆம் பாவம்ன்றதால அந்த 8ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களுக்கு லாபம் லாபம் அப்படின்னா 6ஆம் பாவம் வந்து பிளஸ்ஸா இருந்தாலும் அது லாபம் தான். அப்போ ஒரு உத்தியோகத்துல இருக்கிறாங்க, அது மூலியமா ஒரு கடைசி காலகட்ட பணம் வருதுன்னா அது வந்து இவங்களுக்கு லாபம் தானே 6ஆம் பாவம் அப்படின்றது. அதுக்கெல்லாம் 8ஆம் பாவத்துக்கு லாபம் அது. ஓகேங்களா? அடுத்து 9ஆம் பாவத்திற்கு அது 9ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்ற இடத்துக்கு 9ஆம் பாவத்திற்கு இப்படியே போனீங்க அப்படின்னா அது 10ஆம் பாவமா வரும். 9ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவம். அப்ப 9ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய தந்தையார். அவரு வந்து யாராவது தொழில் ஆரம்பிக்கிறதோ அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கிறது அங்க இருக்கிற கிரகத்தை பொறுத்து. அங்க ஒரு சூரியன் இருக்காது, அவர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு போறாங்க அப்படின்னாலும் அந்த காலகட்டங்கள் 9ஆம் இடத்துக்கு அப்படின்னும் போது நல்லா இருக்கும். அந்த காலகட்டங்கள் 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம்ன்றதால அவர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு பிசினஸ்ல போறது அப்படின்றது அவருக்கு இந்த காலகட்டங்கள் தந்தையாருக்கு நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவத்திற்கு திரிகோண பாவம். 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவமா வரும். அப்ப இந்த 2 6 10 இயங்கும் போது நம்ம நல்லா பொருளாதாரம் வரும்னு சொல்லியிருக்கோம். அது 10ஆம் பாவத்துக்கே வந்து அது 9ஆம் பாவமா இருக்கிறதால 10ஆம் பாவத்திற்கு திரிகோண பாவம்ன்றதால இந்த காலகட்டங்கள் தொழில் மூலியமா வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பை நல்லா கொடுக்கும், நல்லா இருக்கும். அதனால தொழில பெரிய கடன் வாங்காம இருக்கணும். ஓகேங்களா? 10ஆம் பாவத்திற்கு 9ஆம் பாவம்ன்றதால 6ஆம் பாவம் இயங்கும் போது தொழில் சார்ந்து கடன் வாங்காத இருந்தா தொழில இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்திற்கு அது வந்து 8ஆம் பாவமா இருக்கும். 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய மருமகன் மருமகள். 11ஆம் பாவம் அப்படின்றது நம்மளுடைய அப்பாவுடைய தம்பி இல்ல அப்பாவுடைய தங்கை. ஓகேங்களா? அப்படி சொல்லலாம். நம்மளுடைய மூத்த சகோதரன் இவங்களுக்கு எல்லாம் நோயோ கடனோ பிரச்சனையோ வர்ற காலகட்டமா இருக்கும். நம்மளுக்கு நம்மளுக்கு 6ஆம் இடம் இயங்கும் போது நம்மளுடைய மருமகன் மருமகள், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மருமகன் மருமகள் சொல்லிட்டோம். அடுத்தது நம்மளுடைய மூத்த சகோதரம், அம்மாவுடைய அப்பாவுடைய தம்பி, அப்படி இல்லைன்னா அப்பாவுடைய தங்கை, அவங்களுக்கு வந்து இது வந்து 8ஆம் பாவமா வர்றதால இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வந்து பிரச்சனையான காலகட்டமா இருக்கும். நம்மளுக்கு 6ஆம் பாவம் இயங்குற காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம லாபஸ்தானத்துக்கு அது 8ஆம் இடமா இருக்கு. 6ஆம் பாவம் நம்மளுக்கு லாபம் ஒண்ணு கிடைக்கும்னா அது பிரச்சனையோட கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா?
அடுத்து 12ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவமே வருது. 12ஆம் பாவம் வந்து அம்மாவுடைய அப்பா, அப்பாவுடைய அம்மான்னு சொல்றோம். அவங்களுக்கு 7ஆம் பாவமா இருக்கு. அவங்களுக்கு 7ஆம் பாவமா இருக்கிறதால 6ஆம் பாவம் செயல்படும் போது அது ஒன்றும் பெருசா பாதிப்பு தராது. அதனால 12ஆம் பாவம் அப்படின்றது 6ஆம் பாவத்திற்கே 6ஆம் பாவமா வரும். பிளஸ் இந்த பாவத்திற்கு 12ஆம் பாவத்திற்கு வந்து 6ஆம் பாவமே வரும். அதனால இது வந்து அந்த 6ஆம் பாவம் சார்ந்த விஷயங்களை ஒரு பாவத்துடைய 7ஆம் பாவம் அதனுடைய பரிகார பாவம்னு சொல்றோம். அப்ப 12ஆம் பாவம் இயங்கும் போது 6ஆம் பாவ செயல்களுக்கு பரிகாரமா அமையும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனால இப்படி இந்த நீங்க ஒரு ஜாதகத்தை எடுக்கும்போது ஒவ்வொரு உறவுக்கும் இப்ப தந்தையாருக்கு ஒரு நோய் கடன் எப்படி இருக்கு, உத்தியோகம் எப்படி இருக்கு, இல்ல ஒரு நம்மளுடைய சகோதர உறவுக்கு உத்தியோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவம் அப்படின்றத 8ஆம் பாவத்தை பார்த்துதான் சொல்லணும். இந்த பாவத்துக்கு 6ஆம் பாவம், இந்த பாவத்துக்கு அவருடைய உத்தியோகம்ன்றது 3ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவம். அப்பாவுடைய நோயின்னு பாத்தீங்கன்னா இந்த 9ஆம் பாவத்துல இருந்து 6ஆம் பாவத்தை பார்த்து 2ஆம் இடத்தை பார்த்துதான் அப்பாவோட நோயை சொல்லணும். ஓகேங்களா? இப்ப அம்மாவுடைய உத்தியோகம் எப்படி இருக்கு, அம்மாவுக்கு அரசு வேலை கிடைக்குமா, அந்த காலகட்டத்தில் எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 9ஆம் இடத்தை பார்த்து தான் 4ஆம் பாவத்துக்கு 6ஆம் இடமான இந்த 9ஆம் இடத்தை பார்த்து தான் அம்மாவுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா, தனியார் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? அது போல ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் அந்த பாவத்திலிருந்து 6ஆம் பாவம் அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு அந்த பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்தை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? எந்த உறவுக்கு கேட்டாலும் மருமக பிள்ளைக்கு இப்ப வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்க ஜாதத்துல 11ஆம் பாவத்துக்கு எடுத்து அதுல இருந்து 6ஆம் பாவம் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. 4ஆம் பாவம் அப்படின்றது 11ஆம் இடம்ன்றது நம்மளுடைய மருமக பிள்ளைக்கு உத்தியோகம் அமைகிற காலகட்டங்கள். ஆனால் நம்மளுக்கு 4ஆம் பாவம் அவங்க இயங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போல ஒவ்வொரு பாவத்தில இருந்தும் 6ஆம் பாவம் அப்படின்ற அந்த பாவத்தை எடுத்து நீங்க 6ஆம் பாவத்தை காரத்துவம் சொல்லலாம். நம்ம ஜாதத்துல 6ஆம் பாவம் இயங்கும் போது இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் அது வந்து இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்படிதான் நீங்க 6ஆம் பாவத்துல இருக்கிற கிரகம் இப்படி வேலை செய்து நீங்க எந்த பாவத்துக்கு எதுக்கு எடுத்தாலும் சரி அது நம்ம லக்கணத்துக்கு எங்க இருக்கு, மற்ற உறவுகளுக்கு என்ன மாதிரி இது வேலை செய்யுது, அந்த 6ஆம் பாவத்துடைய காரகத்துவங்கள் என்ன அப்படின்னு நம்ம நீங்க தெரிஞ்சு சொல்லும் போது நல்லா துல்லியமான பலனை சொல்லலாம். நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. மற்ற அதாவது நம்மளுக்கு இந்த பாவம் வேலை செஞ்சுது, அப்ப வீட்டுல ஏன் இவங்களுக்கு அப்பாவுக்கு இது நடந்தது, தம்பிக்கு இது நடந்தது, குழந்தைக்கு இது நடந்தது, மனைவிக்கு இது நடந்ததுன்னு நீங்க ஒரு சம்பவம் நடக்கும்போது உங்க ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணா நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். நம்ம அப்படிதான் ஒவ்வொரு விஷயமா பக்கத்துல ஏதாவது நடந்தாலும் குடும்பத்துல ஏதாவது நடந்தாலும் நம்ம ஜாதகத்துல அந்த நிகழ்வு எப்படி வந்து இண்டிகேட் பண்ணிச்சுன்னு எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால்தான் அந்தந்த சம்பவங்களை அப்பப்ப நம்ம ஒரு ஒரு வீடியோவா சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால எந்த சம்பவம் நடந்தாலும் உங்க ஜாதகத்துல அந்த விஷயம் கண்டிப்பா காட்டுங்க. அப்ப நம்ம ஜாதகத்துல என்ன பாவம் வேலை செஞ்சது, அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு. எல்லார் ஜாதகத்திலும் ஒரு குடும்பத்துல ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னா அது குடும்பத்தில் உள்ள அனைத்து ஜாதகத்திலையும் அது அந்த நிகழ்வு வந்து காட்டும். அதை பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுல உறவு எந்த உறவு, அந்த உறவுல இருந்து அந்த சம்பவத்தோட காரகத்துவம் என்ன பாவம் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா நம்ம சூப்பரா பதில் சொல்லலாம். ரொம்ப ஈஸி தான் ஜோதிடம். ரொம்ப மகா எளிமைன்னு சொல்றாங்க. அது போல ரொம்ப ரொம்ப ஈஸி ஜோதிடம் அப்படின்றது. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். காரகத்துவங்கள், பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவம்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிரகம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா பலன் சொல்லிடலாம். அதனால இந்த 6ஆம் பாவத்துல உங்களுக்கு 6ஆம் பாவம் நடக்கும்போது என்னென்ன காரகத்துவத்தெல்லாம் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அது போல மற்ற உறவுகளுக்கு உங்களுடைய 6ஆம் பாவம் இயங்கும் போது மற்ற உறவுகளுக்கு மற்ற பாவத்துக்கு அது என்ன மாதிரியான வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்துல இதை அப்ளை பண்ணி பாருங்க. நம்ம சொன்ன விஷயத்துல இது வரைக்கும் 5 பாவங்கள், ஆறாவது பாவமும் போட்டிருக்கோம். அடுத்து 7, 8 பாவங்களையும் நம்ம தொடர்ச்சியா அது போல போடுறோம். இந்த வீடியோ நல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, இதை லைக் பண்ணுங்க. இதுல இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த இதுல நம்ம திருத்திக்கலாம். ஆஹ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அதை நீங்க இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் வந்து கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால தெரிஞ்ச விஷயத்த ஷேர் பண்ணுங்க எப்பயுமே. அதே போல உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னாலும் உங்களுக்கு நம்ம ஜோதிடம் சார்ந்த வகுப்புகள் அடிப்படையில இருந்து உயர்நிலை வகுப்பு வரைக்கும் ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கோம். ஒரு தசாபதிக்கு எப்படி பலன் சொல்லலாம், கிரக சேர்க்கைக்கு எப்படி பலன் சொல்றது, திருமண வாழ்க்கை தொடர்பான பாடங்கள், அது போல குழந்தை பேருக்கு தனியா குழந்தை பேரு எப்படி அப்படின்றது, குழந்தை பேரு தடை தாமதம் எப்படி அப்படின்னு ஒவ்வொரு தலைப்புலையும் 20 தலைப்பு கிட்ட நம்ம தனித்தனியா பாடங்கள் எடுத்திருக்கிறோம். அந்த பாடங்கள் நீங்க ஏதாவது படிக்கணும்னாலும் நீங்க நம்ம வகுப்புல சேர்ந்து படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து 98 65 550 இந்த நம்பருக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கறனாலும் இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பி வைங்க. உங்களுக்கான சிறப்பான வழிகாட்டுதலாம் கண்டிப்பா இருக்கும். ஜோதிடமும் நம்ம ரொம்ப அதிகமான விதிகள்லாம் இல்லாம எளிமையான விதிகளை கொடுத்து நம்மளுடைய பாடங்கள் எளிமையான விதிகளோட
உதாரண ஜாதகங்களோட தான் இருக்கும். இது வரைக்கும் நம்மகிட்ட படித்த மாணவர்களுக்கு அது தெரியும். அதனால எளிமையான விதிகளுடன் உதாரண ஜாதகங்கள் போட்டு நாம சொன்ன விதி, நாம சொன்ன இந்த உதாரண ஜாதகத்துல எப்படி பொருந்தி போகுது, இல்ல இந்த விதிகள் எந்த ஜாதகத்துலலாம் இருக்குதோ அந்த ஜாதகம், இந்த சம்பவம் நடந்த ஜாதகத்துல இந்த விதி 100% ஒத்தி போகும் அப்படின்ற போலதான் நம்ம விதிகளும் கொடுத்துருக்கோம். அதனால நீங்களும் அந்த ஜாதகம் ஜோதிடம் தொடர்ந்த பாடங்களை தேவைப்பட்டா படிச்சீங்க. மீண்டும் ஒரு சிறப்பான பதிவுல சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி நண்பர்களே.